Hello friends, welcome back to Goldwell Official Channel. இந்த பதில என்ன பார்க்க போறோம்னா நீங்க செல்ல வீடியோ பார்த்துக்கும்போது திடீர்னு உங்களை ஒரு மிருகம் அட்டாக் பண்ணா எந்த மாதிரி கொடூரமா இருக்கும். அதே மாதிரியே உங்க டிஸ்ட்ரிக்ட்ல லாக்டவுன் கிடையாது. ஆனா பர்టిక్యులரா நீங்க இருக்க ஸ்ட்ரீட்ல மட்டும் லாக்டவுன் இருந்துச்சுனா எப்படி இருக்கும். அதே மாதிரியே உங்க ஏரியால இருக்கீங்க எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உங்க டிஸ்ட்ரிக்ட் எல்லாரும் நார்மலா வர்க்குக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருந்துச்சுனா எப்படி ஃபீல் ஆகும். அதே மாதிரியே ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசரையே ஒரு மிருகம் அட்டாக் பண்ணா எந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் கேரளால வயநாட்டுல லாஸ்ட் 1 வீக் நடந்திருக்கு. அதை பத்தி தான் டீடைலா இந்த பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே. கேரளால இருக்க வயநாடு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு ரொம்ப ஃபேமஸான பிளேஸ். அதையும் தாண்டி காப்பிக்கொட்டைக்கும் ரொம்ப ஃபேமஸான பிளேஸ். ஆக்சுவலா லாஸ்ட் 1 வீக் இந்தியாவே ஃபுல்லா கேரளாவுடைய வயநாட்டை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் அந்த பிரச்சனையே வேற. ஜனவரி 24ஆம் தேதி கரெக்டா சொல்லணும்னா ரிபப்ளிக் டேக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி அங்க காப்பிக்கொட்டை எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ட்ரைபல் பீப்புள் அனுராதா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 40 வயசு பெண் பாத்தீங்கன்னா உள்ள காப்பிக்கொட்டை எடுக்கிறதுக்கு ஏர்லி மார்னிங் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவர்கள் நேரா போனா டைம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட் மூலமா கேரளாவுடைய வயநாட்டில் அந்த முக்கியமான பஞ்சரங்கொல்லி அப்படிங்கிற பிளேஸ்க்கு உள்ள போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவர்கள் உள்ள போய் காப்பி கொட்டை கூட எடுக்க ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னாடியே திடீர்னு ஒரு மிருகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலா அனுராதா திடீர்னு திரும்பி பார்க்குறாங்க. இப்போ பார்க்கும் பொழுது புலி அவர்கள் கண்ணு முன்னாடி இருக்கு. அந்த கடைசி நொடி படு மோசமா இருந்திருக்கும். அதுக்கு காரணம் அந்த லாஸ்ட் செகண்டுக்குள்ள வெறுமனே அந்த மிருகம் தாக்குனது மட்டும் இல்லாம அவர்களுக்கு கொடூரமான பசி இருக்க காரணத்தினால அவர்களுடைய பாதி உடம்பையே சாப்பிட்டு இருக்கு. அவ்வளோ பெரிய கொடூரமான சம்பவம் பஞ்சரங்கொல்லியில நடந்திருக்கு. ஆக்சுவலா இது சாப்பிட்டது புலிக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. அங்க இருக்க ஊர் மக்கள் எல்லாருமே அனுராதா அப்படிங்கிற ஒரு பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. கிடைக்கவே கிடையாது. கிட்டத்தட்ட ஈவினிங் வரைக்கும் தேடுறாங்க. அப்பதான் அந்த பொண் கிடைக்குது. ஆக்சுவலா அந்த பெண்ணுடைய பாதி உடம்பு மட்டும் தான் கிடைக்குது. ஏன்னா மீதி உடம்பு தான் புலி சாப்பிட்டுச்சு. இது எப்படி பாசிபிள் ஆயிருக்கும், இவர்களை யாரு சாப்பிட்டது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இது புலிதான் சாப்பிட்டுருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கா அந்த பஞ்சரங்கொல்லி மக்களுக்கு இருந்திருக்கு. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா அந்த அன்னைக்கு ஜனவரி 24 அன்னைக்கே கிளம்பி இருக்கு. ஏன்னா அவர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்றாங்க. எதற்காக போராட்டம் பண்றாங்கன்னா இந்த மாதிரி நிறைய புலிகள் இந்த ஏரியால சுத்திட்டு இருக்கு. நீங்க எந்த புலின்னு கண்டறிஞ்சு அதை நீங்க கொல்லினா இது நிறைய மனுஷங்களை கொல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்றாங்க. அந்த போராட்டம் பூதாகாரமா வெடிச்ச காரணத்தினால அங்க இருக்க கேரளா கவர்மெண்டே சொல்லுது இந்த புலியை கொன்றலாம், ஏன்னா இது மனுஷனை சாப்பிடுது அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுக்குறாங்க. இந்த அறிவிப்பு மட்டும் இல்லாம அந்த ஏரியாவே டோட்டலா லாக்டவுன் போடுறாங்க. இது லாக்டவுன் போட்டது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 60 கேமரா முக்கியமான எல்லா பகுதியிலும் கேமரா பிக்ஸ் பண்றாங்க. ட்ரோன் கேமரா பறக்குது. மக்கள் யாருமே வெளியே வரக்கூடாது, நீங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படின்னு சொல்லி ஊரடங்கு உத்தரவு போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவம் ஜனவரி 24ஆம் தேதி ஆரம்பிக்குது. புலியை பிடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு லாக்டவுன் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க. அதே மாதிரி மக்கள் யாருமே வெளியே வர கிடையாது. இது கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு மேல போயிட்டு இருந்துச்சு. இங்க யாரு முக்கியமான பாதுகாப்பு படையில் ஈடுபட்டதுன்னா தண்டர்போல்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஃபாரஸ்ட் ஆபீசர் டீம் தான் உள்ள ஈடுபட்டாங்க. ஆக்சுவலா இங்க கிட்டத்தட்ட 160 பேருக்கு மேல இங்க ஈடுபட்டிருக்காங்க. இவர்கள் ரோந்து பணியில கார் மூலமாவோ அதே மாதிரியே நிறைய வெப்பனை யூஸ் பண்ணிட்டு தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருக்காங்க. புலி கண்ணுக்கு கூட தட்டுப்பட கிடையாது. இது எல்லாத்து கண்ணிலையும் விரல் விட்டு ஆடிட்டு போயிட்டே தான் இருக்கு. இது 2 நாள் நீடிச்சது. கரெக்டா சொல்லணும்னா ஜனவரி 26ஆம் தேதி தண்டர்போல்ட் ஆபீசருடைய ஒரு முக்கியமான பர்சன், ஜஸ்ட் ஏஜ் 29 தான். இவர்கள் எப்படியாவது புலியை பிடிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க சமயத்துல திடீர்னு புலி அவர்களையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சது. ஆக்சுவலா இவர்களை அட்டாக் பண்ணும்போது கையில நிறைய சேஃப்டி வெப்பன் வச்சிருந்த காரணத்தினால அதை தடுத்துட்டாங்க. ஆனா அவர்கள் மேல படுகாயம் ஏற்பட்டு அவர்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. கடைசியில் அவர் உயிர் காப்பாற்றப்பட்டுச்சு. இது இதுக்கு மேல இதை கண்ட்ரோல் பண்ணலினா ரொம்ப சிரமமாச்சு. ஏன்னா தண்டர்போல்ட் ஃபாரஸ்ட் ஆபீஸ்லயே விட்டு வைக்கல, நமக்கு என்ன உத்தரவாதம் அப்படின்னு சொல்லி மக்கள் பயக்க ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா இதை கண்டா சுற்றலான்னு சொல்லி எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. இல்லைன்னா நம்ம மைக்கூசியாவது போட்டு அதை கண்ட்ரோல் பண்ணோம், ஏன்னா அது ரொம்ப பசியோட இருக்குது, அதனாலதான் இவ்வளவு கொடூரமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபாரஸ்ட் ஆபீசர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஹாப்பி நியூஸ் ஜனவரி 27ஆம் தேதி காலையில காத்துட்டு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா புலி செத்து போச்சு அப்படின்னு. புலி நீங்க ஏதாவது சுட்டீங்களான்னு கேட்டா இல்ல. அப்புறம் எப்படிப்பா செத்துச்சுன்னு கேட்டா
புலிய இன்னொரு மிருகம் வந்து கொடூரமான முறையில் கழுத்தை வந்து அப்படியே ஃபுல்லா சாப்பிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா இதனால புலி வந்து இறந்தது எல்லா மனசுலயும் ரொம்ப ஹாப்பியா இருந்தாலும் மக்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய அச்சம். ஏன்னா அந்த புலிவே இன்னொரு புலி சாப்பிட்டுருக்கு அப்படின்னா அது வந்து நம்மளை எப்ப அட்டாக் பண்ண போகுதுன்னு தெரியல. அங்க இருக்க ஊர் மக்கள் சொல்றாங்க, கடைசி 3 to 4 மாசமா நாங்க நிம்மதியா இருந்தது கூட கிடையாது, தூங்குனது கூட கிடையாது. எந்த நேரத்துல வேணாலும் புலி சவுண்ட் கேக்குது, நாங்க வீட்டை ஓபன் பண்ணி பார்த்தா புலி இருந்துச்சுன்னா அட்டாக் பண்ணிடும் அப்படிங்கிற காரணத்துக்காக நாங்க வீட்டுக்குள்ளேயே பயந்து கிடக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் எங்களுக்கு மரணமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரியே இதை வந்து லேபுக்கு டெஸ்ட் பண்ணி கொடுக்கும்போது அப்பதான் தெரியுது இந்த புலிதான் வந்து அந்த பெண்ணை வந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரியே இதை வந்து ஒரு கொடியமான மிருகம் வந்து தாக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக்சுவலா இது அந்த பொண்ணை தான் தாக்கியிருக்கு அப்படின்னு எப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்கன்னா, ஆக்சுவலா அந்த பெண்ணுடைய காதணி, தலைமுடி, அதே மாதிரியே சாரீஸ் இது எல்லாமே வந்து உள்ள இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு கொடூரமான அந்த புலி வந்து சம்பவத்தை பண்ணிட்டு தன்னுடைய உயிரை மாத்திருக்கு. அதே மாதிரி ஒரு வாரம் வந்து போராடி கடைசியில தான் இப்போ மக்கள் நிம்மதியா இருக்காங்க. இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்கிறேன். இந்த சம்பவத்துக்கு யார் தான் முக்கியமான காரணம்? புலி காரணமா மனுஷங்க காரணமான்னு கேட்டா நான் மனுஷங்க தான் காரணம்னு சொல்லுவேன். ஏன்னா புலி எங்கப்பா வாழும்? காட்டுல தானே வாழும், மலங்காட்டுல தானே வாழும். அப்புறம் எப்படி இங்க மலங்காட்டுல மக்கள் வசிக்க கூடாது? ஆனா இப்போ டிஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அது வந்து ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் மலைகளை ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்கிரமிச்சு அங்க வீடாகட்டும், பெரிய பெரிய லாட்ஜ் ஆகட்டும், ஹோட்டல் ஆகட்டும் தொடர்ந்து வந்து கட்டிட்டு இருக்காங்க. அங்க வந்து டூரிஸ்ட் பிளேஸ் அதிகமா வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அதிகமா வரும்போது என்ன ஆகும்? காட்டுக்குள்ள மனுஷங்க இருக்க மாட்டாங்க, அங்க விலங்குகள் தான் இருக்கும். ஆனா அந்த விலங்குக்குள்ள மனுஷங்க போய் வீட்டை கட்டிட்டு அங்க மனுஷங்களை தாக்குதுன்னா எப்படி பொறுப்பாக முடியும்? ஆக்சுவலா நம்ம சொல்றது கரெக்ட் தான். அப்போ அங்க இருக்க மனுஷங்களை என்னதான் பண்ணலாம்? ஒண்ணு பண்ணலாம், அவர்களை வேற இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணணும். அது யாருனால முடியும்? அவர்களால முடியாது, கவர்மெண்ட்னால மட்டும்தான் முடியும். ஏன்னா கவர்மெண்ட் வந்து நினைச்சு அவர்களுக்கு கரெக்டான வீடு கொடுத்தா மட்டும்தான் அவர்கள் வேற பக்கம் போய் தங்குவாங்க. அப்படி தங்கணும் மட்டும் இல்லாம அவர்களுக்கு ஒரு முக்கியமான தொழில்னா இங்க காப்பி கொடை எடுக்கிறது, டீ தூள்ல தீத்தலை எடுக்கிறது, அதுதான் ஒரு முக்கியமான வேலையை தெரியும். அங்க வேற பகுதிக்கு போனா அந்த தொழில் தெரியாது. அதனால அவர்களுக்கு தொழில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா கண்டிப்பா அவங்க வேற பக்கம் போறதுக்கு தயாரா இருப்பாங்க. இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இது எல்லாமே மக்கள் எப்ப புரிஞ்சுக்குவாங்க, கவர்மெண்ட் எப்படி புரிஞ்சுக்கும் அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.